வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது உடுப்பி வெஜ் ஆம்லேட். முட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கடலை மாவு வச்சு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த உடுப்பி ஆம்லேட் சொல்லும் போது, அதாவது உடுப்பி வெஜ் ஆம்லேட் சொல்லும் போது என்ன பண்ணால், இந்த மூக்கடலை இருக்குல்ல, இந்த வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சி அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறது தான் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடலை மாவு இல்லாமல் நீங்கள் ப்ராப்பர் ஸ்டைலில் பண்ணணுச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு பண்ணுங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம், இல்லை அதாவது மார்னிங் டு லஞ்ச் டைமில் ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? வெள்ளை கொண்டக்கடலை 100 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 1.5 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உடுப்பி வெஜ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஊற வைக்கிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். கொண்டக்கடலை எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறீங்களோ அப்போ தான் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே டைமில் குக் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதாவது நாளைக்கு காலைல பண்ண போகிறீங்களா, இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுருக்குன்னு சொல்கிறேன். இப்போது நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை அப்படியே அரைக்க வேண்டியது தான். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கொண்டக்கடலையில் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கெட்டியாக வேண்டாம், கெட்டியாக இருந்தால் அடை கான்செப்டில் போயிடும். அதனால் எப்படி நீங்கள் ஒரு முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லாம் போட்டு பீட் பண்ண எந்த டெக்ஸ்சரில் இருக்குமோ அதே டெக்ஸ்சரில் இந்த அரைச்ச கொண்டக்கடலை மாவு இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ இந்த பேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். ரொம்ப ஃபைன் சாப் தேவையில்ல, ரஃப்பாக கட் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே டைமில் தக்காளி. இந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளி நீங்கள் போடுங்க, அது ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவும் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வெறும் சில்லி பவுடர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூளில் வெறும் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த இடத்துல மிளகுத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குக்கிங் பவுடர், அதாவது குக்கிங் சோடா இருக்குல்ல, கொஞ்சமாக லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் கேட்டினா, கொண்டக்கடலை நீங்கள் டேரெக்டாக அப்படி குக் பண்ணுவோம் கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த ஆம்லேட். அதனால தான் குக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக முட்டை வச்சு ஆம்லேட் பண்ணும்போது என்ன டெக்ஸ்சர் இருக்குமோ அதே டெக்ஸ்சரில் இந்த பேட் ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் சூடாக இருக்குல்ல, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றின பிறகு 1 கரண்டி மாவு போதும், அதிகமான மாவு வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, அதிகமான மாவு இருந்தால் நீங்கள் திருப்பி போடும்போது உடைய ஆரம்பிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, திருப்பி போடும்போது உடைய ஆரம்பிக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மாவு எடுத்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு சைடு நல்ல கலர் ஆகும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடுறோம். மேலே எந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக விட மாட்டீங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவர் பேர் சோமு. நானும் அவரும் மேரிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அவரு பார்த்தீங்கன்னா மதுரை மேரியட்டில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்காரு. அவர் கொடுத்த ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணுறவங்க கூட. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், தயிர் அந்த டைம்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தொட்டு சாப்பிடலாம். பெரும்பாலும் தயிர் சாப்பிட்றவங்க முட்டை வச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வெஜ் ஆம்லேட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த உடுப்பி வெஜ் ஆம்லேட் எப்படி பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையும் சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் கொண்டக்கடலை பச்சையாக சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.